ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இரவாக நீ நிலவாக நான். கதையோட அடுத்த பகுதியை பார்க்கலாமா? அத்தியாயம் 25. எளிமையான இரவு உடைக்கு மாறி காரில் புறப்பட்டனர் நம் நாயகியும் நாயகனும். சோகமாக வந்த மனைவியை கவனித்தவன், என்னடி, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க, போங்க அத்தான், எல்லாரும் அங்கத்தான் இருக்கிறாங்க, நாம மட்டும் ஊருக்கு போறோம் என்று முகத்தை சுருக்கி கூறினாள். என்னடா செய்யறது, இன்னும் 10 நாள்ல ஊர் திருவிழா வருது, பாதுகாப்பை எல்லாம் பார்க்கணும் என்றான். என்ன அத்தான், ஊர் திருவிழால பிரச்சனை வருமா என்ன, ஜாலியாத்தானே இருக்கும் என்றாள். அடியே என் அழகு புள்ள, திருவிழாவில் கலவரமே நடக்கும், நீ டிவியில் பார்க்குற மாதிரி மட்டும் இருக்காது என கூறினாள். போங்க அத்தான், எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருங்க என்று உதட்டை சுளித்தாள். சுளித்த உதட்டை குவித்து கிள்ளி முத்தம் கொடுத்து, 2 டேஸ் நீ இல்லாம தவிச்சு போயிட்டேன்டி, இன்னைக்கு வா உனக்கு இருக்கு என்று கூறினான். போங்க அத்தான், கை காலெல்லாம் வலிக்குது என்றாள். எப்படி உன் வீட்டில் ஃபங்க்ஷனில் ஆட்டம் போடப்ப வராத வழியெல்லாம் என்னை பார்த்ததும் வருமா? இன்னைக்கு எவ்வளோ பாவமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டாலும் நான் ஏமாற மாட்டேன்டி என்றான் முடிவாக. அத்தான் என்று சினுங்கி அவன் புஜங்களை கடித்து பின் முத்தம் வைத்தாள். சுகமாக கழிந்தது அந்த கார் பயணம். இங்கு மெல்லிய மென்பட்டு சேலையை உடுத்தி தலையை தளர பின்னி அதில் மல்லிப்பூவை சூடி அழகாய் தயாராகி இருந்தாள் இந்து. அனைவரும் உறங்கிய பின் அவளை விக்ரம் அறைக்கு அனுப்பிவிட்டனர். சிறு வயதில் இருந்து விளையாடிய வீடு தான். அவன் அறைக்கு பலமுறை சென்று இருக்கிறாள் தான். ஆனால் இன்று புதிதாய் தோன்றிய மோகமும் வெட்கமும் அவளை அடியெடுத்து வைக்க விடாமல் பாடாய்படுத்தியது. எப்படியோ உள்ளே நுழைந்து அறையை பார்க்க அங்கு அவன் இல்லை. ரெஸ்ட்ரூம் போயிருப்பார் போல என்று எண்ணியபடி கதவை தாளிட்டு அறையின் ஜன்னல் புறம் வந்து சற்று ஆசுவாசமானாள். மனம் முழுவதும் பரவசம். சில்லென்று வீசிய காற்றில் அவள் முடிக்கற்றைகள் முகத்தில் பட்டு கொண்டிருந்தது. பாத்ரூம் கதவை திறந்து வந்தவனை இவள் கவனிக்கவில்லை. சில்லென்ற காற்றில் மனம் லயித்து கொண்டிருந்தது. டெடி என்று முனகலாக கூறியபடி பின்னால் வந்து அடைக்கவும் திடுக்கிட்டு திரும்பினாள். என்னங்க, சத்தம் போடாம வந்து இப்படி பயமுறுத்துறீங்க எனவும், நீ பயமுறுத்தினதை விட கம்மித்தான் என்று பட்டென்னு கூறிவிட்டான். அவன் அப்படி கூறவும் அவளது முகம் வாடிவிட்டது. சாரி என்று அவள் கூற வரும் முன், வேண்டாம் விடுடி, அதை பற்றி பேச வேண்டாம் என்றான். இருந்தும் முகம் வாடியே இருந்ததைக் கண்டு, லவ் யூ டி, இனி அதை பற்றி பேச வேண்டாம், நீயும் சரி நானும் சரி என்று கூறி அவளை இறுக அணைத்து கொண்டான். டெடி, யூ ஆர் ஜஸ்ட் கார்ஜியஸ் என்று கூறி விழிகளில் முத்தமிட்டான். பின் ஜன்னலை சாத்திவிட்டு அவளுடன் கட்டிலில் அமர்ந்தவன், ஷால் வி என்று கேட்க இவளுக்கு வெட்கம். என்னடா இப்படியெல்லாம் பேசுற கருமம் என்று சொல்ல, நான் இன்னும் ஒன்றுமே சொல்லலையே, அதுக்குள்ள என்ன கருமம் என்று வினவி வேறு வைத்தான். இப்ப கருமமா பேசட்டுமா என்று அவன் ஆரம்பிக்க, ஐயோ வேண்டாம் என்று அவள் அவனது வாயை பொத்திவிட்டாள். அவள் உள்ளங்கையை பற்றி அழுந்த முத்தமிட்டவன் சிறிது சிறிதாக கைகளில் முத்தமிட்டு முன்னேற, அதற்கே அவள் விழிகளை மூடிக்கொண்டு பெட்ஷீட்டை இறுக பற்றி கொண்டு அமர்ந்து விட்டாள். அதை கண்டவனுக்கு மோகம் தலைக்கேற பட்டென முந்தானையை பற்றி உருவி விட்டான். ஐயோ என்று அலறியவள் பட்டண மெத்தையின் மேல் குப்பிர விழ, பின்புறம் ஹூக் வைத்து தைக்கப்பட்ட ஜாக்கெட் அவன் கண்களில் பட, சூப்பர் டெடி என்று அவனும் அவள் மேல் குப்புற விழுந்து ஹூக்கை கலட்ட ஆரம்பித்தான். அவளின் மடத்தனத்தை எண்ணி தானே தலையில் அடித்து கொண்டவள் சட்டென திரும்பினாள். அதற்குள் ஹூக்கை கழட்டியவன் அவள் திரும்பவும் பிளவுஸ் கையோடு வந்தது. எடுத்தவுடன் அவன் காட்டிய வேகத்தில் பயம் வந்து ஒட்டிக்கொள்ளவும் மருண்டு விழித்தவள், பயமா இருக்குடா விக்கி, வேண்டாம் என்று பதறினாள். பயப்படாதடி, நான் தானே என்றான். வேணாண்டாள்
என்றாள் இந்து. எனக்கு வேணுண்டி என்றாய் பிடிவாதமாய். உடலின் மற்ற தடைகளையும் நீக்கி தன் ஆடைகளுக்கும் விடுதலை கொடுத்தவன் முடி முதல் கால் வரை முத்தத்தை அளித்து அவளை தன் வசப்படுத்தினான். ப்ளீஸ்டா, லைட் ஆஃப் பண்ணு என்று சினுங்கினாள் இந்து. முடியாதுடி, உன் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு உணர்வையும் நான் பார்க்கணும். என் பொண்டாட்டிய நான் பார்க்க கூடாதா என்று கேட்டவனை இறுக அணைத்து மார்பில் முகம் புதைத்து கொண்டு வெக்கமா இருக்குடா என்றாள். வெக்கமா? அது எங்க இருக்கு? காட்டு, நான் தொடச்சி விடுறேன் என்ற பேர்வழி ஒற்றை போர்வையையும் விலக்கி வெக்கத்தை தேடுகிறேன் என்ற பெயரில் சீண்டி சீண்டி அவளை தூண்டிவிட்டான். பலமாய் மூச்சு வாங்கியவளின் மென்மை அவனை பித்தம் கொள்ள வைக்க அங்கே முகம் புதைத்து அழுசாட்டியம் செய்து வைத்தான். அவனின் செயலில் வாய்விட்டு அம்மா என்று முழங்கினாள். இறுதிக்கட்டம் வரும்போது முரட்டுத்தனத்தை சற்றே குறைத்து கொண்டான். பயந்த வெளியில் முத்தமிட்டு, டெடி, என் கண்ணை மட்டும் பாருடி என்று பேசிக்கொண்டே அவள் புதையும் நேரம் வலி தாங்காமல் தன் நகக்கன்றுகளை அவன் முதுகில் பதித்தாள். அம்மா என்று கத்தியவள் இதழை அழுந்த கடித்து கொண்டாள். அவனின் இதழை மெதுவாக பற்களின் பிடியிலிருந்து விடுவித்து விட்டு இவன் கவ்விக்கொண்டான். பின் வலி மறையவும் தான் அவள் இதழை விடுவித்தான். மென்மை மெதுவாக வன்மைக்கு மாற, மெதுவாடா, லைட்டா வலிக்குது என்று கூற, அவ்வளவு தாண்டி, ஈஸி ஈஸி என்று அவள் முதுகை நீவி விட்டு சமாதானம் செய்தான். அனைத்தும் முடிந்து அவன் மார்பிலேயே விழுந்தவன் முகத்தில் அத்தனை நிம்மதி. பெயின் இருக்காடி என்று கேட்க, இப்ப ஓகே என்று கூறினாள். இங்கே மதுரையில் வீட்டில் உள்ளே நுழைந்தவுடன் கதவை சாத்தியவன் அவளுடன் சோபாவில் சரிந்தான். அத்தான், இங்கே வா. வேண்டாம் என்றாள். நீ வேற ஏண்டி மனுஷனோட நிலைமை புரியாம என்று வேக வேகமாக ஒரு கூடலை தொடங்கினான். ஏன் இவ்வளவு அவசரம் என்று கேட்டாள். உன்னை சாரியில பார்த்ததிலிருந்து மனசு தறிக்கட்டி ஓடுதுடி. உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது. வீடு கிட்ட வர வர சுத்தம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு என்று பேசிக்கொண்டே அவள் உள் புதைந்து கொண்டான். வலிக்குதுடா பொறுக்கி என்று கூட பொறுத்து கொடி கொஞ்சம் என்று முழுதாய் ஆண்டு முடித்து விட்டான். சோஃபாவில் அவளை தன்மேல் போட்டுக்கொண்டு தூங்கிவிட்டான். கொஞ்சம் கூட விலகவில்லை. காலையில் எழுந்த பின்தான் ஹாலிலேயே படுத்து கிடப்பது உரைக்க அவளை தூக்கி கொண்டு மாடி ஏறி அவர்கள் அறையில் படுக்க வைத்து குளித்து முழித்து வந்தான். பின் ஹாலில் சிதறி கிடந்த உடைகளை எடுத்து கிளீன் செய்து அவனுக்கு காப்பியும் அவளுக்கு பாலும் கலக்கி அறைக்கு எடுத்து சென்றான். லட்டு லட்டு என்று எழுப்பிவிட்டு, பால் குடிச்சிட்டு படுத்து தூங்கு என்று எழுப்பினான். அவளும் பாலை குடித்துவிட்டு படுக்க போக, பாப்பு ட்ரெஸ் போட்டுட்டு தூங்குடா, அம்மா அப்பா வந்தா டோர் ஓப்பன் பண்ண கஷ்டமா இருக்கும் என்றான். பின், வெளியில் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. இன்னும் 1/2 an hourல வீட்டு வேலை செய்கிறவங்க வந்துடுவாங்க. லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன். அப்பா அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியல. நான் கேட்டுட்டு உனக்கு இன்ஃபார்ம் செய்கிறேன் என்று கூறியவன் மடியில் அமர்ந்து, அத்தான் சீக்கிரம் வந்துடுங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்று கூறியவளை நெற்றி முத்தம் கொடுத்து, ஓகே லட்டு, போயிட்டு வரேன் என விட்டு செல்ல மனமே இல்லாமல் புறப்பட்டான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.